ஐயோ, ஆபீஸ்ல இருந்து வேற அப்படியே வந்துட்டேன் பூமாரி. இப்படியா ட்ரெஸ் போட்டுட்டு நான் வருவேன் இங்க? பரவாயில்ல பரவாயில்ல, வாயை மூடிட்டு நெல்லு. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கும் நீ வரல, அதனால தான் உன்னை இங்க வர சொன்னேன். சரி சரி, இப்ப ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்ல நம்ம எடுத்த போட்டோவை தான் இதுல ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? அதான் நான் வீட்லயே சொன்னேன்ல, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்ல தேர்டா எடுத்த போட்டோ செம்மையா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பத்திரிக்கையில வைக்க சொல்லியிருக்கோம். அவங்க மாடல் இப்ப காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சார் வெல்கம் சார். ரெடி ஆயிடுச்சா இன்விடேஷன்லாம்? சார் நீங்கள் அன்னைக்கே வந்துட்டு ஒரு மாடல் கொடுத்துட்டு போயிருந்தீங்க தானே, அதுலேயே அப்படியே ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறீங்களா? என்ன குமாரி, நீ இப்பதான் மாடல் காட்டுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி மாடல் காட்டிட்டாங்கங்கறாங்க. அதான்டா எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இரு. ஸ்வேதாக்கா, அக்கா. ஓ, ஏன்டி இப்படி கத்துற? அக்கா, இன்னைக்கு தானே மாடல் காட்டுவாங்க, ஆல்ரெடி காட்டிட்டாங்கன்றாங்க. இல்லப்பா மாதிரி அன்னைக்கு நம்ம வந்தோம்ல, அதுக்கப்புறம் யாரோட பேர்லாம் இன்விடேஷன்ல போடணும்னு சொல்லி எழுத போகையிலேயே வந்துட்டு சில பல மாடல்ஸ் அங்கேயே பார்த்தோம். அதுலயே எங்களுக்கு பிடிச்ச மாடலை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். சாரி ஸ்வேதா. அட பரவாயில்ல ஹரிஷ், அதான் நீங்க போட்டோ எடுத்து சென்ட் பண்ணீங்கல்ல, அது போதும். நல்லா தான் இருந்துச்சு அது. சாரி பூமாரி, சாரி சுபின், அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. ஆமாக்கா, இதுக்கு எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. சரி, அந்த இன்விடேஷன் யாரை காட்ட சொல்லுங்க. அந்த இன்விடேஷனை காட்டுங்க. இதுதான் சார், நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜில் வைக்க சொன்னீங்கல்ல, ஸோ அது இதுதான். ஹரிஷ், இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இதை நீங்க எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலையே. ஸ்வேதா, ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அத்தை கிட்ட கேட்டேன், எதுவும் ஸ்வேதாவுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க இந்த ஃபோட்டோ தான் சென்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுதான் நாங்கள் வச்சோம். கரெக்ட்டா இருக்கீங்க மாமா. அக்காக்கு இந்த தாவணி ரொம்ப ஃபேவரட். இதான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அவளுக்கு தாவணி எடுத்து கொடுத்தது. இன்ன வரைக்கும் வச்சிருக்காரு. சரி ஓகே, பட் ஏன் உங்க போட்டோவை சின்னதாவும் அக்கா போட்டோவை பெருசா வச்சிருக்கீங்க? அதானே எல்லாரோட மேரேஜ்லயும் கேர்ள்ஸ் போட்டோவை சின்னதா போட்டுட்டு பாய்ஸ் போட்டோ தான் நல்லா பெருசா போடுவாங்க சில பேர் மேரேஜ் இன்விடேஷன்ல. அப்படியே உல்டாவா பண்ணிருக்கீங்க. நம்ம எப்பவுமே தனி வழியில போக வேண்டியதானே இப்போ மாதிரி. அதோட கேர்ள்ஸ் இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ இப்போ மாதிரி. விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க நெக்ஸ்ட் திருப்புங்க அதை. ஓ பரவாயில்லையே, சூப்பரா கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க மாமா. அதோட அந்த லெட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மைக்காவா, அப்புறம் நடுவுல அவங்க ரெண்டு பேரோட பேர் சூப்பரா இருக்காது. தேங்க்யூ இப்போ மாதிரி. பட் அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணது சஞ்சய் தான், நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சுல, அதுதான் நான் செலக்ட் பண்ணது. ஓஹோ, சரி சரி, நல்லா தான் இருந்துச்சு மாமா. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஓகே தானே, எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குல்ல? நம்ம இப்போ இதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பத்திரிக்கையா. ஓகே தான் ஹரிஷ், கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், அந்த பேக் பண்ண பண்டல் மட்டும் கொஞ்சம் தரீங்களா? நாங்கள் பே பண்ணிடுறோம். சார், ஓகே ஓகே. ஸ்வேதா, நீங்கள் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு தானே எல்லாரும் வரீங்க? ஆமா ஹரிஷ், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வருவோம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே ஸ்வேதா.